கோவை காரமடையில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் விடியா திமுகவின் நகராட்சித் தலைவர் உஷா வெங்கடேஷ் தீர்மானங்களை நிறைவேற்றாமல் ஆல் பாஸ் என கூறி வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்களிடம் PF, ESI பணத்தை பிடித்தம் செய்து ஏமாற்றிய பணத்தை கொடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்தும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது அவரது கணவரான திமுக நகர செயலாளர் வெங்கடேஷ் வெளியே வருமாறு செய்கை காட்டிய நிலையில் அவர் பதிலளிக்காமல் அனைத்து பில்களும் நிறைவேறியதாக கூறி தீர்மானம் எழுதும் மினிட் நோட்டையும் எடுத்துச் சென்றுள்ளார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருமஞ்சன பண்டாரம் சண்முகம் பாதுகாத்து வைத்திருந்த செப்பேட்டை தொல்லியல் ஆய்வாளர் ஆய்வு செய்தார். சுமார் 3 கிலோ எடையும் 49 சென்டிமீட்டர் உயரமும் 30 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த செப்பேட்டில் பழனிமலை முருகனுக்கு தினசரி பூஜை செய்ய வேண்டிய தகவல்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடலில் சங்கு எடுப்பதற்காக நாட்டுப்படகில் சென்ற மீனவர் ஆழ்கடலில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். துப்பாசுப்பட்டியைச் சேர்ந்த இசக்கிமுத்து திரேஸ்புரத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட மீனவர்களுடன் சங்கு எடுக்க ரவி என்பவரின் நாட்டுப்படகில் ஆழ்கடலுக்கு சென்றுள்ளார். அப்போது படகிலிருந்து தவறி விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்த இசக்கிமுத்துவின் சடலத்தை சக மீனவர்கள் கரைக்கு எடுத்து வந்தனர். இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவிகளை கேலி கிண்டல் செய்து வருவதால் மாணவர்களிடையே மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் பகுதியில் சுற்றித் திரிந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியதை அடுத்து பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே திருமணத்துக்கு மறுத்த காதலன் வீட்டின் முன் காதலி தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓடையூரைச் சேர்ந்த பட்டதாரி இளம்பெண் சிவரஞ்சனியும் டெல்லியில் தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரியும் சமத்துவபுரம் அண்ணா நகரைச் சேர்ந்த பிரபாகரனும் 9 ஆண்டாக காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பெற்றோரின் எதிர்ப்பால் திருமணத்துக்கு பிரபாகரன் மறுப்பு தெரிவித்ததால் காதலன் வீட்டின் முன் பட்டதாரி பெண் தர்ணாவில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கவயல் கிராமத்தில் பிடாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாட்டு வண்டி, பெரிய மாட்டு வண்டி என 2 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 38 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சுமார் 14 கிலோமீட்டர் இலக்குடன் நடத்தப்பட்ட போட்டியில் சீறி பாய்ந்து வந்து வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காய்கறி மார்க்கெட்டில் தரைக்கடைக்கு அதிகமாக கட்டணம் வசூலிக்கும் மாநகராட்சியை கண்டித்து அனைத்து தரைக்கடை வியாபாரிகளும் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாள் ஒன்றுக்கு தரைக்கடைகளுக்கு 60 ரூபாய் வாடகை வசூலிக்க வேண்டும் என்ற நிலையில் விடிய அரசின் மாநகராட்சி சதுரடிக்கு 3 ரூபாய் வரை வசூலிக்க முடிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டணம் கூடுதல் வசூல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒட்டுமொத்த வியாபாரியும் 510 வியாபாரியும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். இதனால் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் வர வேண்டிய எல்லா காய்கறிகளும் வெளியிலேருந்து எங்களுடைய பாதிப்புக்கு எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த நிலைமை மறுபடியும் தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த வியாபாரிகளும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய தயாராக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே படப்பை பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு பேருந்திலிருந்து வெளியேறினர். நிலையில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தினர். இதனால் வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 4 பெண்கள் படுகாயமடைந்தனர். மன்னார்குடிக்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 4 பெண்கள் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் காயமடைந்த 4 பெண்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் அருகே நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்த அரசு மருத்துவரின் டிப்ளமோ பார்மசி முடித்த கணவரை போலீசார் கைது செய்தனர். சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த ஜீவா என்பவர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு தென்காசி ஆலங்குளம் நெடுஞ்சாலையில் கிளினிக் உள்ள நிலையில் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் நேரங்களில் அவரது கணவர் மருத்துவராக செயல்பட்டு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். அவரிடம் சிகிச்சை பெற்றவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை கைது செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பைகாரா படகு இல்லத்தில் வார இறுதி நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் தற்போது நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிகின்றனர். பைகாரா படகு இல்லத்தில் ஸ்பீடு மற்றும் மோட்டார் படகுகளில் சவாரி செய்வதற்காக சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து குடும்பத்தினருடன் சவாரி செய்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் அரசு பேருந்து மோதி பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதூரைச் சேர்ந்த மீரா என்பவர் சாலையை கடக்க முயன்றபோது பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு நகர பேருந்து ஒன்று மீராவின் மீது மோதியது. இதில் பேருந்தின் சக்கரத்தின் அடியில் சிக்கிய மீரா பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவே பெண் உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு 1ஆம் மண்டல PAB பாசன விவசாயிகள் ஆனைமலையாறு நல்லாறு தண்ணீருக்கான இயக்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முறையான தண்ணீர் திறந்துவிடாத பொதுப்பணித்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு எடுக்க வேண்டிய தண்ணி 12ஆம் தேதி எடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை இப்போ சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இது வறட்சியில் இருக்கிற பயிர்கள், அதாவது நிலுவையில் இருக்கிற வெங்காயம் போன்ற குறுகிய அளவு பயிர்கள்லாம் நாங்கள் இதை நம்பி பயிர் பண்ணியிருந்தோம். 1ஆம் தேதி திறக்கிறதுங்கிற உத்தரவாதத்தை நம்பி தான் நாங்கள் பயிர் பண்ணியிருந்தோம். அது ஊரை இப்போ காஞ்சிட்டு இருக்குது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. இந்த பகுதியில் ஏற்படும் இழப்புக்கு பொதுப்பணித்துறை தான் காரணம். இன்னும் வறட்சி இருந்துமே நீரிழப்பு அதிகமாக ஏற்படும் காரணத்தினால இது முதல் மண்டலத்துக்கு மட்டுமே உரிய தண்ணீர், பிற எந்த பகுதிகளுக்கும் தண்ணீரை வழங்காமல் எங்களுக்கு 3 சொட்டு தண்ணீர் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் இயற்கை எழில் மிக்க மலையடிவாரத்தில் மரங்கள் வெட்டி அழிக்கப்படுவதை எதிர்த்து இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பேருந்து நிலையம் அமைப்பதற்காக இரவோடு இரவாக நகராட்சி ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் மரங்களை வேரோடு பிடுங்கி அழித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் இப்படி அகற்றப்பட்ட மரத்திற்கு பதிலாக புதிய மரம் நடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய களக்காடு நகராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பராமரிப்பின்றி உள்ள மேம்பாலத்தில் விரிசல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேம்பாலம் சாலை ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருக்கும் சூழலில் தற்போது ஆங்காங்கே ஆழமாக வளரக்கூடிய மரக்கன்றுகள் துளிர்விட தொடங்கியுள்ளதால் பாலத்தில் விரிசல் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பாதையில் லாரியின் டயர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். நாமக்கல்லில் இருந்து மைசூருக்கு கோழிகளை ஏற்றிச் சென்ற லாரி திடீரென டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மலை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சேலம் மாவட்டம் பெரியவட்டி பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மூர்த்தி படுகாயமடைந்தார். இதையடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மூர்த்தியை மீட்டு அந்தியூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தமிழக அரசு பேருந்து மீது கேரள அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். களியக்காவிளையிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி சென்ற அரசு பேருந்து மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி அதிவேகமாக சென்ற கேரள அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பலமாக மோதியது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்தில் கேரள அரசு பேருந்து ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிவகங்கையில் பள்ளிக்கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கல்வித்துறையில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர்கள், அமைச்சு பணியாளர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளதால் இதனை பரிசீலித்து அனைவருக்கும் CPS முறையை ஒழித்து புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனுமதிக்குமாறு அரசுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கையினை முன்வைக்கிறோம். அரசு இது தக்க ஆணை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நிறைவேறாத பட்சத்தில் இது குறித்து தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஜேசிபி வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பல்லடத்திலிருந்து திருப்பூர் சாலையில் சென்ற ஜேசிபி வாகனம் சாலையின் இடதுபுறம் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பொள்ளாச்சியை சேர்ந்த வெங்கடாஜலபதி ஜேசிபி வாகனத்தின் டயரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய ஜேசிபி ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள ரயில் பாதையை கடக்க தரைப்பாலம் அமைத்து தராவிடில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என கிராம மக்கள் பேனர் வைத்துள்ளனர். ஜோதிகள்ளி கிராமத்தின் நடுவே பெங்களூரு கோவை மார்க்கமாக செல்லும் ரயில் பாதை அமைந்துள்ளது. இதனால் அந்த கிராமம் இரண்டாக பிரிந்திருக்கும் நிலையில் தண்டவாளத்தின் ஒருபுறம் உள்ள அரசு பள்ளி, சுகாதார நிலையம் உள்ளிட்டவைகளுக்கு செல்வதற்காக தண்டவாளத்தை கடக்க வேண்டியுள்ளதாகவும் இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் பலமுறை அரசாங்கத்துக்கிட்டோம் பல டைம் டெல்லி வரைக்கும் சென்று எங்கள் கிராமத்தினர் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவை நிராகரிச்சிட்டாங்க. எங்கள் கிராமத்துக்கு உடனடியாக நீங்கள் தரைப்பாலம் கொடுக்கலன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் முழுமையாக புறக்கணிக்கிறோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூரில் ஏலச்சீட்டு நடத்தி பலரிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவரிடமிருந்து பணத்தை மீட்டுத் தரக் கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். ஊத்துக்குளி சாலை பாளையக்காடு பகுதியைச் சேர்ந்த சாரதா என்பவர் தனது மகள் மற்றும் மருமகனுடன் சேர்ந்து ஏலச்சீட்டு நடத்தி பல பெண்களிடம் பணம் வசூலித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களது பணத்தை மீட்டுத் தரக் கோரி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மாதமான 5000 ரூபா பணம் கட்டுவோம். 4 சீட் போட்டுக்கிறோம். 2 சீட் எடுத்துட்டோம். மிச்ச 2 சீட்டையும் கட்டணத்தோடு சரி போதுன்னு சொன்னாங்க. சரி நிறுத்திட்டோம். கையில் வாங்கினதை பணம் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் வீடு விற்றோடனே தரேன்னு சொன்னாங்க. 3 மாதமாக இழுக்கடிச்சாங்க. சரின்னு சொன்னோம். பொங்கல் கழிச்சு பணம் தரேன்னு சொன்னாங்க. தரலைங்க. பொங்கல் கழிச்சிலேருந்து புதன்கிழமை நைட்லேருந்தே காணும் அவங்கள. நாங்கள் இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு 20 பேர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். மட்டிக்கரைப்பட்டி கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விரால், ஜிலேபி, கெண்டை, கட்லா, ரோகு, மசரை, கிழுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை மூட்டை மூட்டையாக பிடித்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். ராமநாதபுரத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தாமதமாக வந்ததால் காசு கொடுத்து வரவழைக்கப்பட்ட மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் மக்கள் நாளுக்கு நாள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர். திருத்தணி மாம்பாக்கம் ஊராட்சியில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ள நூலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1 வருட காலமாக பராமரிப்பு என்ற போர்வையில் நூலகம் பயனில்லாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தந்தை பெயர் சூட்டும் நூலகத்திற்கு அவசரம் காட்டிய திமுக அதே வேகத்தை சாதாரண நூலகங்களில் காட்ட தயங்குவதில் இருந்து விளம்பர மாடல் திமுக என்பதை நிரூபணம் செய்துள்ளது.